ஜூலை மாதம் 19ஆம் தேதி, பொதுக்காலம், 16ஆம் வாரம், ஞாயிற்றுக்கிழமை. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியில் வயலில் இருந்த களைகளை நாங்கள் பறித்து கொண்டு வரட்டுமா, உமக்கு விருப்பம் என்ன என்று பணியாளர்கள் தம் தலைவனை கேட்டபொழுது, வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும், அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள் என்று தலைவர் பதில் கூறியதாக இயேசு தனது உவமையில் கூறுகிறார். எந்த ஒரு விவசாயியும் சொல்லாத பதில் இது. காரணம், ஒரு நல்ல விவசாயிக்கு களைகளை இறுதி வரை வளரவிட்டால் வயலில் களைகள் மட்டுமே இருக்கும், கோதுமை எதுவும் இருக்காது என்பது நன்றாக தெரியும். களைகள் வேகமாக வளர்ந்து கோதுமையின் வளர்ச்சியை பாதித்துவிடும் என்பது ஒரு விவசாயிக்கு தெரியாது அல்ல. எனினும் தலைவர் மேற்கண்ட பதிலை வழங்கியதற்கான காரணம், கோதுமைகள் களைகள் ஆகியவற்றிற்கிடையேயான வித்தியாசம் குறித்த தெளிவான பார்வை தம் பணியாளர்களிடம் இல்லாததே. அவர்கள் கோதுமையை கூட களைகள் என்று நினைத்து பிடுங்கிவிடக்கூடும், அல்லது களைகளை கோதுமைகள் என்று எண்ணி விட்டுவிடக்கூடும் என்பதாலேயே. அன்பிற்குரியவர்களே, கோதுமைகள் களைகள் குறித்த தெளிவற்ற பார்வை கொண்டிருந்த பணியாளர்களைப் போல நாமும் நமது வாழ்க்கையில் நன்மை தீமை குறித்த தெளிவற்ற பார்வை கொண்டிருக்கிறோம். இது குறித்து இன்றைய நாளில் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். தொடர்ந்து வாசகத்திற்கு பின்பு வருகின்ற சிந்தனையில் இது குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். இன்றைய நாளில் இறைவனிடம் நன்மை தீமை குறித்த தெளிவான பார்வையை இறைவன் நமக்கு வழங்கும்படி மன்றாடுவோம். முதல் வாசகம் சாலமோனின் ஞானம் புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 13 மற்றும் 16 முதல் 19 முடிய. ஆண்டவரே, உம்மைத் தவிர வேறு கடவுள் இல்லை. எல்லாவற்றின் மீதும் நீர் கருத்தாயிருக்கிறீர். முறைகேடாக நீர் தீர்ப்பு வழங்குவதில்லை என்பதை யாரிடம் காட்ட வேண்டும்? உமது ஆற்றலே நீதியின் ஊற்று. அனைத்தின் மீதும் உமக்குள்ள ஆட்சியுரிமை அனைத்தையும் வாழும்படி விட்டு வைக்கிறது. மனிதர்கள் உமது வலிமையின் நிறைவை ஐயுறும்போது நீர் உம்முடைய ஆற்றலை காட்டுகிறீர். அதை அறிந்திருந்தும் செருக்குற்றிருப்போரை அடக்குகிறீர். நீர் ஆற்றல் மிக்கவராய் இருப்பதால் கனிவோடு தீர்ப்பு வழங்குகிறீர். மிகுந்த பொறுமையோடு எங்களை ஆள்கிறீர். ஏனெனில் நீர் விரும்பும் போதெல்லாம் செயல்புரிய உமக்கு வலிமை உண்டு. நீதிமான்கள் மனிதநேயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இச்செயல்கள் வாயிலாக உம் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். உம் மக்களை நன்னம்பிக்கையால் நிரப்பினீர். ஏனெனில் பாவங்களிலிருந்து மனமாற்றம் அருள்கிறீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். மன்னிப்பவர். என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவி கொடும். உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். மன்னிப்பவர். என் தலைவரை நீர் படைத்த மக்களினத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர். உமது பெயருக்கு மாட்சி அளிப்பர். ஏனெனில் நீர் மாட்சி
மிக்கவர், வியத்தகு செயல்கள் புரிபவர், நீர் ஒருவரே கடவுள். ஆண்டவரே நீர் நல்லவர் மன்னிப்பவர், ஆண்டவரே நீர் நல்லவர் மன்னிப்பவர், ஆண்டவரே நீர் நல்லவர் மன்னிப்பவர், ஆண்டவரே நீர் நல்லவர் மன்னிப்பவர், மன்னிப்பவர். என் தலைவரே நீரோ இரக்கமிகு இறைவன், அருள்மிகுந்தவர், விரைவில் சினமுறாதவர், பேரன்பும் உண்மையும் பெரிதும் கொண்டவர். என்னை கண்ணோக்கி என் மீது இறங்கும், உம்மடியானுக்கு உம் ஆற்றலை தாரும், உம்மடியாளின் மகனை காப்பாற்றும். ஆண்டவரே நீர் நல்லவர் மன்னிப்பவர், ஆண்டவரே நீர் நல்லவர் மன்னிப்பவர், ஆண்டவரே நீர் நல்லவர் மன்னிப்பவர், ஆண்டவரே நீர் நல்லவர் மன்னிப்பவர், மன்னிப்பவர். இரண்டாம் வாசகம். தூய பவுல் ரோமேற்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 26 இருந்து 27 முடிய. சகோதரர் சகோதரிகளே, தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கின்றார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெரும் மூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13 வசனங்கள் 24 30 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாரருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலையே என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுக்கட்டுக்களாக கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, நம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நாள்தோறும் பல நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. இந்த நிகழ்வுகளில் சிலவற்றை நாம் நன்மையானவை என்றும் வேறு சிலவற்றை தீமையானவை என்றும் குறிப்பிடுகின்றோம். இவ்வாறு வாழ்க்கை நிகழ்வுகளை நன்மையானவை தீமையானவை என்று நாம் பிரிப்பது சரியான தெளிவின் அடிப்படையில் தான் பிரிக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்பது மிக முக்கியமானது. மனிதர்களாக பிறந்த அனைவரிடமும் மனம் என்ற ஒன்று இருக்கிறது. மனம் இருப்பதாலேயே நாம் மனிதர்கள்.
இந்த மனமானது பகுத்து பார்க்கிற தன்மையை தன்னிலே கொண்டதாக இருக்கிறது. இதையே பகுத்த அறிவு என்று சொல்லுகின்றோம். நம்மை சுற்றி நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் நல்லது, தீயது, சரியானது, சரியற்றது, உயர்வானது, தாழ்வானது என்று நமது மனமானது பிரித்து பார்த்து நல்லதையும் சரியானதையும் உயர்வானதையும் கைக்கொள்ள முயற்சிக்கின்றது. தீயதையும் சரியற்றதையும் தாழ்வானதையும் தவிர்க்க முயற்சிக்கின்றது. நம்மை சுற்றி வாழும் மனிதர்களையும் நமது மனம் இவ்வாறே பகுத்து பார்க்கின்றது. நல்லவர், கெட்டவர், சரியானவர், சரியற்றவர், மேன்மையானவர், கீழானவர் என்று நபர்களை பிரித்து நல்லவர்களோடும் சரியானவர்களோடும் உறவு கொள்ள முனைகின்றோம். மற்றவர்களை தவிர்க்க முயற்சி எடுக்கின்றோம். எனினும் இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான செய்தி என்னவெனில், நன்மையானதாகவும் தீமையானதாகவும் நிகழ்வுகளையும் மனிதர்களையும் நாம் பிரித்து பார்க்கிற தன்மை நிகழ்வுகளை சார்ந்ததா அல்லது நமது முதிர்ச்சியை பொறுத்ததா என்ற கேள்விக்கு பதில் தேட நாம் அழைக்கப்படுகின்றோம். நமது முதிர்ச்சி மேலோட்டமானதாகவும் குறுகியதாகவும் இருக்கின்ற பொழுது நமக்கு பிடித்த நிகழ்வுகளையும் நம் எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப நடக்கிற நிகழ்வுகளையும் நல்லவைகள் என்றும், பிடிக்காத மற்றும் எதிர்பார்ப்பிற்கு மாற்றான நிகழ்வுகளை கெட்டவைகள் என்று முத்திரை குத்துவோம். அதேபோல நம் எதிர்பார்ப்பிற்கு ஏற்றாற்போல நடந்து கொள்ளும் நபர்களையும் நமக்கு இன்பம் தரக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய நபர்களையும் நல்லவர்கள் என்று சொல்லிவிட்டு, நமது எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப நடந்து கொள்ளாதவர்களை, ஒருவேளை அவர்கள் நம் மட்டில் சரியானவற்றை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் கூட அவர்களை கெட்டவர்கள் என்று முத்திரை குத்தி தவிர்க்க முயற்சி செய்வோம். இது பொதுவாக குழந்தைகளுடைய மனநிலை. ஆனால் வாழ்வின் முதிர்ச்சியில் வளர்ச்சி அடைந்த நபர்கள் என்பவர்கள் வாழ்க்கை நிகழ்வுகளையும் நபர்களையும் தங்களது விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில் அல்ல, மாறாக அந்நிகழ்வுகள் மற்றும் நபர்களின் தன்மை மற்றும் தரம் ஆகியவற்றின் பின்னணியிலேயே அணுகுகின்றனர். தங்களுக்கு பிடிக்காததாக இருந்தால் கூட ஒரு நிகழ்வு தன்னிலே நல்லதாகவும் அல்லது ஒரு நபர் தன்னிலே நல்லவராகவும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற பார்வை இவர்களிடம் உண்டு. தங்களுக்கு பிடித்ததாக இருந்தால் கூட அந்நிகழ்வு தன்னிலே மோசமானதாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்கிற கண்ணோட்டம் இவர்களிடம் உண்டு. இத்தகைய கண்ணோட்டம் கொண்ட மனிதர்களே உண்மையிலேயே முதிர்ச்சி அடைந்தவர்கள். ஆனால் வாழ்வின் பிரச்சனை என்னவென்றால், நம்மில் பெரும்பாலானோர் உடல் அளவில் வளர்ச்சி அடைந்தவர்களாகவும் உள்ள அளவில் குழந்தையின் முதிர்ச்சி உள்ளவர்களாகவும் இருப்பதுதான். ஃப்ராய்டு என்ற மிக புகழ்பெற்ற உளவியல் அறிஞர் இவ்வாறு சொன்னார்: மனிதர்களில் பலர் உணர்வு முதிர்ச்சியை பொறுத்த அளவில் 13 வயது குழந்தைகளைப் போல இருக்கிறார்கள் என்று சொன்னார். அதாவது, தங்களுக்கு பிடித்தவற்றை செய்து தங்களது அகந்தைக்கு தீனி போடுகிற நபர்களை நல்லவர்கள் என்றும், சரியானவற்றை செய்து நம் அகந்தையை உடைத்து நம்மை வளர்ச்சி பாதையில் நிலைநிறுத்த உதவுபவர்களை கெட்டவர்கள் என்றும் முத்திரை குத்தும் மனநிலைதான் பெரும்பாலான மனிதர்களிடம் காணப்படுகிறது. இவர்கள் கோதுமையை களைகளாகவும் களைகளை கோதுமையாகவும் அணுகுபவர்கள். ஒரு அறிஞர் இவ்வாறு சொன்னார்: உங்களுக்கு பிடித்தவற்றை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் அனைவரும் உங்களுக்கு நல்லவர்கள்தான். நீங்கள் அவர்களுக்கு பிடித்தவற்றை செய்து கொண்டிருக்கிற வரை அவர்களுக்கு நீங்கள் நல்லவர்கள்தான் என்று சொன்னார். உலக புகழ்பெற்ற எழுத்தாளரான பெர்னார்ட் ஷா கூட இவ்வாறு சொன்னார்: அமெரிக்கர்கள் என்னையும் என் எழுத்துக்களையும் ஆராதிக்கின்றார்கள். அவர்களை பற்றி ஏதாவது நல்ல காரியங்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிற வரை இது நடக்கும் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, நாம் சரி என்று எண்ணுவது உண்மையிலேயே சரியானதா என்றும், நாம் தவறு என்று எண்ணுவது உண்மையிலேயே தவறானதா என்றும் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். முறைகேடாக கடவுளாகிய நீர் தீர்ப்பு வழங்குவதில்லை என்று இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்கின்றோம். மனிதர்களின் தீர்ப்புகள் முறைகேடானவை என்ற செய்தியை மறைமுகமாக இங்கு சாலமோனின் ஞான நூலாசிரியர் சுட்டிக்காட்டுகிறார். எனவே நமது உள்ளங்களை துருவி ஆயும் தூய ஆவியானவரின் துணையுடன் நமது உள்ள முதிர்ச்சியை துருவி ஆராய முயற்சி எடுப்போம். தூய ஆவியானவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார் என்று யோவானர் செய்தி 16:8 நாம் வாசிக்கின்றோம்.
குழந்தைகளின் மனநிலையோடு வாழ்வது எவ்வாறு நம்மை முதிர்ச்சியற்ற தனத்தில் நிலைநிறுத்தும் என்பதையும், இதுவே பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு காரணம் என்பதையும் உணர்ந்து நம் வாழ்க்கையின் முதிர்ச்சியில் நாள்தோறும் வளர இறையருளின் உதவி கேட்போம். மன்றாடுவோமாக. இறைவா, சரியானவற்றை சரியானவையாகவும் தவறானவற்றை தவறானவையாகவும் அணுகுகின்ற பார்வை தெளிவை எங்களுக்கு தருவீராக. ஆமென். தீமையின் நடுவிலும் நன்மையின் விதை விதைக்கும் ஆண்டவரே, எங்கள் இதய நிலத்தில் உம்மரசை வளர்த்திடும் இயேசுவே. நல்ல விதையை விதைத்தவர் நீரே, நம்பிக்கை வயலில் வாழ்வு தந்தீரே. கலைகள் சூழ்ந்தாலும் அஞ்சேன் ஆண்டவரே, அறுவடை நாளில் நீதியே வெல்லுமே. இயேசுவே, நல்ல விதை விதைப்பவரே, உம்மரசில் என்னையும் வளர்த்தருளுமே. கலைகள் நடுவிலும் நம்பிக்கை ஈந்திடும், அறுவடை நாளில் உம்மோடு சேர்த்திடும். உம்மரசு என்றென்றும் நிலைத்திருக்கும்.